நீங்க நம்பிக்கையோட இருந்தா உங்க உடம்புல ஏற்பட்ட சுகர், பிபி, கிட்னி ப்ராப்ளம், தைராய்டு இத அத்தனையும் செலவே இல்லாமல் சரி பண்ண முடியும்ன்றதுக்கு ஆதாரம் இந்த பதிவில் இருக்குது. சாயப்பா கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்கன்னா அது அவருக்கு ஈகோயிசத்தை ஏற்படுத்தி அதை தராமல் செய்து விடுவார். அதற்கு மாற்றாக இதை மட்டும் கேட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தர வேண்டியதை ஒரு சொட்டு வீணாக்காமல் அத்தனையும் உங்களுக்கு தருவார். 100 வருஷம் வாழணுமா? வாழணும்னு ஆசை இருந்தா உடனே கேட்ட வேண்டியதானே. எதிர்ப்பவர்களை நீங்க இந்த முறையில எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா உங்களை எதிர்ப்பவர்கள் கை ஓங்கும், நீங்கள் மேலும் அடிமைப்படுத்தப்படுவீர்கள். சீரியஸா இருக்கிறன்ற பேர்ல உதாசீனப்படுத்தாதீங்க. எந்த மனுஷன் அமைதியை காக்குறானோ அவனுக்கே அற்புத சக்தி மேலோங்குதுன்றத இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு பெரிய சரித்திரத்தை நான் படைக்க போறேன். என்னுடைய கண்ணீருக்கு கிடைச்ச காணிக்கை தான் இந்த வாழ்க்கை. அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சாயப்பா மிகுந்த கரிசனம் காட்டுகிறார். தொடர்ந்து நாம ஜெயிக்கணும் அப்படின்னா அன்பேசாய் ஆடியோ பதிவுகளை நாம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. இன்னொரு சாய்ராமுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, எது நடந்தாலும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அமைதியா இருக்க முடியாத அளவுக்கு இங்க சூழ்நிலை இருக்கே. அப்ப அந்த சூழ்நிலைய கருத்தில் கொண்டு நான் பொங்கி எழ வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு நிலைமையும் இருக்குது. இத நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய கேள்வியா இருக்கு. இதற்கு இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா செய்யணும்? சைலண்டா இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு அமைதியை கடைபிடிக்க கூடியவர்களா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்கள் வசப்படும். வெற்றியை நீங்க எளிதில் அணுக முடியும். நீங்க சாதிக்கக்கூடியவர்களாக வாழ முடியும். கடவுள் உங்க வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுப்பாருன்றத நான் இங்க உறுதியா சொல்றேன். எதிர்த்து நின்று போராடுவது நமது வேலை அல்ல. யாரையும் பழி வாங்கிறதுன்றது நமது வேலை இல்லை.
உங்களை பெரிய அளவில் உசுப்பேத்தி காண்டேத்தி உங்களுடைய அமைதியை கொலைச்சு நீங்க வெறிப்பிடித்த மிருகங்களா மாறணும்னு உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க சதி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களையே வந்து தாக்கும். ஒரு மனுஷன் ரொம்ப தீயவராக இருந்தாலும் நீங்க அந்த மனுஷன் கிட்ட சண்டை போட்டீங்கன்னா அந்த மனுஷனுடைய வார்த்தையும் நீங்க அந்த மனுஷனுக்கு எதிராக சொன்ன மோசமான வார்த்தைகளும் உங்களை வந்து கொல்லும். அப்ப கடவுள் யாரை எதிர்த்து போராட சொல்றாரு தெரியுமா? தீய எண்ணங்களை எதிர்த்து நீ போராடு. உனக்குள்ள தீய எண்ணங்கள் வராமல் இருக்க நீ பாடுபடு. உன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும் பாரு. யாரு உன்னை தொல்லை பண்ணாலும் தொந்தரவு செஞ்சாலும் நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு நினைச்சு நீ வாழ்ந்துடுன்றாரு. இத செய்ய முடியும் அப்படின்னா வெற்றி உங்கள் வசப்படும். இங்க வெற்றி ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம், நடக்காது. ஏன்னா கர்மா அவ்வளவு இருக்கு. மோசமான பாவங்களை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க, சாபம் இருக்குதுன்னு சொல்றாங்க. எஸ், சாபம் இருக்கு, மோசமான பாவங்களும் செஞ்சிருக்கீங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு வரக்கூடிய துன்பம். அப்போ உங்களுக்கு ஒரு மனுஷன் எதிராக செயல்படுறான் அப்படின்னா அவன் விருப்பத்தின் பேரில் செயல்படல, உங்க கர்மா ஆட்டி வைக்கிறத அவன் ஆடிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அப்போ உங்க கர்மா நல்ல கர்மாவா இருந்துச்சு அப்படின்னா அந்த உங்களுக்கு எதிராக இருக்கிறானே அவன் உங்களுக்கு நண்பனா இருப்பான், உங்களுக்கு உயிருக்கு உயிரானவனாக அவன் இருப்பான். இதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பதிவுல. இப்போ வாழ்க்கையில சரித்திரம் படைக்க முடியும்னு ஒரு சாய்ராம் சொல்றாங்க. ஆனா வாழ்க்கையில எதிர்த்து நின்று எப்படி பேசாம இருக்குதுன்னு இன்னொரு சாய்ராம் கேட்கிறாங்க. அப்ப சரித்திரம் படைச்ச சாய்ராம், சரித்திரம் படைக்க போறன்ற சாய்ராமுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான பல சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்குது. கணவர் அவங்கள எட்டி தான் உதைப்பாரா? கணவர் அவங்கள எட்டி உதைப்பார். ஏன்னா கணவர் அவருங்க அந்த அம்மா சொல்றாங்க, நான் ரொம்ப அழகா இருப்பேன், அழகா இருந்ததால தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணாரு. அப்போ அவருக்கு என்னோட அழகு மேல ஒரு சந்தேகம், ஒரு பொறாமை, என்னை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாரு. அதனால என்ன எப்ப பார்த்தாலும் உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்திக்கிட்டே இருந்தாரு. தினம் 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 செத்து செத்து நான் பொழைச்சேன். அதற்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்தது. இவங்க சொந்தக்காரவங்க இவங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை நேர்கணரா பார்க்கும்போது அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதால போலீஸ்காரவங்க வார்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க கணவரை. இப்ப அவங்க கணவர் இந்த அம்மாவை பார்த்து பயந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கோ இத்தனை நாள் வந்த அடியும் உதையும் எனக்கு இப்ப இல்லை. அவரே கணவரே சொல்றாரு, இனிமே நான் உன்னை எந்த இடத்துலயும் சித்திரவதை பண்ண மாட்டேன், ஆனா என்னை மட்டும் விட்டுட்ட மட்டும் நீ போயிடாத அப்படின்னாரு. இல்ல, இனி அது மாதிரி நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நான் அப்படிப்பட்ட மனுஷியும் இல்லை, என்னை நம்புங்க, நான் சாயப்பா குடும்பத்துல இருந்து வந்தவள் அப்படின்னு சொல்லி கற்பூரம் அனைத்த சத்தியம் செய்து அப்படின்னு கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த அடி உத எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். சோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க சரித்திரம் படைக்க முடியும்னு நம்புறதுக்கு ஒரே காரணம் அமைதி காத்தாங்க. அப்போ கடவுள் என்ன பண்றாரு? அங்கதான் நம்ம சாயப்பா வந்து நிக்கிறாரு.
உனக்கு யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும் நீ அவங்க கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீ கையை கட்டி வாயை மூடி உன்னோட வேலையை மட்டும் பாரு. யார எந்த ரூபத்துல எப்படி அடைக்கணுமோ அப்படி எனக்கு அடைக்க தெரியும். சோ இந்த வார்த்தைகள் படி அவங்க அமைதியா தன் கடமையை செய்யும் போது அவங்க வீட்டில் ஒரு உறவு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கணவர் இப்படி அரங்கேற்றும் போதுதான் இந்த பிரச்சனை வெடிக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் அந்த கணவருடைய உறவு, அவங்க மனைவியோட உறவு இல்லை, கணவருடைய உறவு. ஒருவேளை மனைவியோட உறவை கம்ப்ளைண்ட் பண்ணா நிலம் இன்னும் மோசமாகும். அப்ப எந்த மாதிரியான ஒரு மேஜிக் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்குதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளை கண்டிப்பா பல பேர் நம்மளை கோபப்படுத்த தயாரா இருப்பாங்க. அது உங்க வீட்டிலையும் சரி, நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நீங்க முதலாளியா இருந்து உங்களோட காம்படிட்டர்ஸ் யாராவது இருந்தாலும் சரி, இல்ல உங்க தொழிலாளியா இருந்தாலும் சரி, இல்ல பக்கத்து கடைக்காரரா இருந்தாலும் சரி, இல்ல பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தாலும் சரி, டெஃபினெட்லி அவங்க உங்களுக்கு ட்ரபிள் கொடுப்பாங்க. அப்போ நாம அவங்க ட்ரபிள் கொடுக்கறாங்கன்றதுக்காக நாமளும் ஈக்குவலண்டா ட்ரபிள் கொடுத்தோம் அப்படின்னா நாம நம்ம நம்பிக்கையை இழந்து தான் போவோம். ஏன்னா நான் வானத்தை பார்த்து எச்சி துப்புனா அந்த எச்சி என்னோட மூஞ்சில தானே வேணும். அதே போலதான் இங்கேயும் ஒருத்தன் எதிர்க்கிறான்னா நானும் அவனை எதிர்ப்பேன், ஒருத்தன் என்னை கேவலமா பேசுறான்னா நானும் அவனை கேவலமா பேசுவேன். அப்படின்னா நம்ம அண்ணாந்து பார்த்து எச்சி துப்புவதற்கு சமம். ஸோ முட்டாள் அப்படி செய்ய மாட்டான். அப்போ கடவுளுடைய அன்பு குழந்தைகள் எதிர்த்து நின்று வாதாட கூடாது, வாதாட மாட்டார்கள். ஏன்னா வாதாடுவதால எந்த பயனும் எந்த பலனும் இல்லைன்னு சொல்லிட்டார் சாய்பா. ஒருத்தன் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் உங்களோட நல்ல கருத்துக்களை எப்படி அவன் ஓகே பண்ணுவான்? அப்ப அவனுக்கு அறிவு இல்லை, அப்ப நமக்கு அறிவு இருக்குல்ல. நம்மளை எதிர்க்கணும்னு நினைக்கிறவன் நம்மளுடைய நல்ல செயல்களை கூட அத மோசமான செயல் அப்படின்னு நினைக்கத்தான் செய்வான். ஒன்றும் இல்லை, நீங்க விரும்பி ஒருத்தவரை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அவர் சொல்லியிருப்பாரு, இதனாலதான் நான் அவனை விரும்பினேன். ஆனா உங்களை பிடிக்கல, காரணத்தை சொல்லணும். எதனால உங்களை விரும்பினாரோ அதனாலேயே நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லுவார மாட்டாரா? அப்போ அவங்களுடைய தாட் என்ன அப்படின்னா சஜஷன்ல இல்ல, கன்ஃபார்ம் பண்றாங்க நீங்க வேண்டான்னு சொல்லி. உங்களை காயப்படுத்தி உங்களை நஷ்டப்படுத்தி நீங்களா அவங்கள விட்டு போகணுன்றதுக்கான ஒரு சில தந்திர வேலைகளை அவங்க செய்யும் போது நீங்க எதிர்த்து நின்று போராடி நான் நல்லவன், நான் சுத்தமானவன் இத நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில நிறைய பேரு நிறைய நேரத்தை எப்படி செலவு பண்றாங்க தெரியுமா? இந்த வேலை தான் அவங்க செலவு பண்றாங்க. என் கணவருக்கு நான் எவ்வளவுதான் அன்பை சொல்லி புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குது. அப்ப நீங்க அன்பை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் திருப்பி கொடுக்குமா? அப்ப உங்க முன்னேற்றம் என்ன ஆகுறது? ஸோ யாரும் யாருக்காகவும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஏன்னா இறைவனுடைய சட்டத்தின் படிதான் இங்கே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இறைவனோட சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின் படி வாழ்க்கைய வாழுங்க. உங்களை நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவர்கள் நம்பாமலே போகட்டும். அதனால யாருக்கு லாபம்? அப்போ உங்க வாழ்க்கையில எதிர்த்து நின்று பேசுறதால எந்த விதத்துல எந்த பலனும் இல்லை. அதுதான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இதற்கப்புறமா நான் எதிர்த்து தான் நிற்பேன், நான் பேசுவேன். நான் பேசலைன்னா அவங்க என்னை இன்னும் ஜாஸ்தி என்னை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா நீங்க பேசுங்க. ஒன்னே ஒன்று, உங்க தொண்டை வத்தி போகும்,
உங்கள் தொண்டையில் காயம் ஏற்படும். ஏன்னா எமோஷ்னலான வார்த்தைகள் வெளியில் வருதுன்னா அந்த வார்த்தைகள் உள்ள எவ்வளவு ஒரு ரணத்தோட, எவ்வளவு ஒரு எரிச்சலோட, எவ்வளவு ஒரு நெருப்போட அது இருக்குன்றதை நீங்கள் மறக்காதீங்க. வாழ்க்கையில் 100 வருஷம் வாழணும். திஸ் இஸ் அவர் டார்கெட். அன்பை சாய் குடும்பத்தில் நான் ஒன்று சொல்லும் போது ஞாபகம் வருது. 60 தாண்டின ஒரு அம்மா, ரொம்ப ஹெவி ப்ரெஷர், சுகர் எல்லாமே ஜாஸ்தி, கிட்னி ஆல்சோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் அவங்க டோட்டலாக ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கும்போது மேக்ஸிமம் 2-3 இயர்ஸ் தான் அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தெர் இஸ் அ நோ ட்ரீட்மெண்ட். ஸோ டேப்லெட் ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஒரு பெண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் தண்ணி அடித்து உடம்பு கெட்டு போனவனை கூட காப்பாற்றிடலாம். ஆனால் எமோஷ்னலாக இருக்கிறவங்களுடைய அந்த உடல்நிலை எவ்வளவு பலகீனமாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. There is a full and full is emotional. உங்கள் லைஃப்பை எமோஷ்னலாகவே அந்த லைஃப்குள்ள அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நெருப்பு எரியிற இடத்துல நாம் இருக்க முடியுமா? சரி, அதுக்காக அதிகமான பனிப்பொழிவு இருக்கிற இடத்துல நம்ம இருக்க முடியுமா? அப்போ அதிகப்படியான உஷ்ணமும் அதிகப்படியான குளிர்ச்சியும் நம்மால இருக்க முடியாது. ஏன்னா உடம்பு ஏத்துக்காது. அதனாலதான் சொல்ல, குடிகாரவர்கள் கூட வாழ்ந்துடுறாங்க. ஆனா குடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் எமோஷ்னலாகவே இருக்கிறாங்க. அந்த எமோஷ்னலால அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரம் அதிகரித்து உடல் உறுப்புகள் அத்தனையும் அது சிதைக்கின்றது. அதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டாக்டருக்கு ஒரு பெரிய மிராக்கள். என்னாச்சு தெரியுமா? என்னது, போன தடவை டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்ஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸுக்கும் ஒரு 30 to 40% வில் இம்ப்ரூவ். அதாவது 30% அவங்க உடல் நிலை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹவுஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னா, there is only one, without emotional. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? எமோஷனல் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. எது நடந்தாலும் அது இறைவனுக்கு கேட்கட்டும், நான் இனி யாரையும் தட்டி கேட்பது இல்லை அப்படின்னு அந்த கொடுத்த டேப்லெட்டை மட்டும் கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் டாக்டருக்கு தெரியும் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. ஏன்னா ஜஸ்ட் மெடிசன் ஒன்லி மெயின்டைன் தான் பண்ணுமே தவிர அந்த உடலை இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்காது. அதே போல் அந்த நோயை குறைக்கவும் செய்யாது. லைக் பிபி டேப்லெட் அண்ட் சுகர் டேப்லெட் நம்ம சாப்பிட்றோமே, ஒரு ஃபீவர் வந்தால் ஒரு டோலோ போட்டால் ஃபீவர் போயிடுது. ஒரு வயிறு வலி வந்தால் ஒரு டேப்லெட் போட்டால் வயிற்று வலி போயிடுது. ஒரு லூஸ் மோஷன் வந்தால் ஒரு டேப்லெட் போட்டால் அந்த நோய் போயிடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோய் இருந்து மாத்திரை சாப்பிட்டா அந்த நோய் தீரும். லாஜிக்கா இல்லையா? திஸ் இஸ் அ லாஜிக் இல்லையா? ஸோ என்ன டேப்லெட் போட்டாலும் நோய் இருந்தால் தான் அந்த மாத்திரை போட்டால் நோய் போகும். அப்போ இந்த சுகர், பிபி இதெல்லாம் நோயான்னு கேட்டால் தெர் இஸ் நோ டிசீஸ். இது டிசீஸ் கிடையாது. இது நம்ம லைஃப் ஸ்டைலில் நடந்த மாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு அழுத்தம். 10 வருஷமா நீங்கள் பேபி மாத்திரை போடுறீங்க, இல்லை 20 வருஷமா, போத் பிபி மாத்திரை அண்ட் சுகர் மாத்திரை. ஸோ அது நோயாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்ட இத்தனை வருஷம் மாத்திரை போட்டுக்கிறதுக்கு ஏன் அந்த நோய் சரியாகலைன்னா அது நோயே கிடையாது.
அது நோயே கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஏற்பட்ட ஒரு மாற்றம், அந்த மாற்றம் மன அழுத்தத்தை ஜாஸ்தி கொடுத்தது. உணவு கட்டுப்பாடை மீறி நாம சாப்பிட்டோம். இயற்கைக்கு எதிரான உணவுகளை நாம உண்டோம். என்ன இயற்கைக்கு எதிரான உணவுகள்? ஒண்ணு சொல்லட்டுமா? சண்டே வச்ச ஒரு கறி குழம்போ, ஒரு சிக்கன் குழம்போ, இல்ல வேற மீன் குழம்போ அடுத்த 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றீங்களே, இதுதான் இயற்கைக்கு எதிரானது. சமைச்ச உணவை 4 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும். என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்ததோ அன்னைக்கே உடம்பு செத்து போயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருளும் ஃப்ரீசரில் வைக்கிற பொருளும் ஒன்று. ஃப்ரீசரில் என்ன வைப்பாங்க? டெட் பாடியை வைப்பாங்க. அதே போல தான் ஃப்ரிட்ஜிலையும் நாம் இந்த ஃபுட்டை வைக்கிறோம். ஸோ அந்த ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் இருந்தால் அது கெட்டு போயிருக்கும். ஸோ லைக் அ டெட் பாடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரிட்ஜில் என்னென்ன திங்ஸ் இருக்குதோ இதுதான் எல்லாம் இட்ஸ் லைக் அ டெட் பாடி, எவ்வளோதான். ஃபாரின் இருக்காங்க, அவங்க வர்றதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். ஃப்ரீசர் பாக்ஸில் வை, அந்த சில்னஸ் வேணும் அந்த பாடிக்கு. இதை சொல்ல உடனே பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோதான். அப்போ லைஃப் ஸ்டைல நீ மாத்தின, இயற்கைக்கு எதிராக செயல்பட்ட. இன்னைக்கு இவ்வளவு வெப்பம், ஏன்னா நிறைய மெஷினரி, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுச்சு. அப்ப டெவலப்மெண்ட் ஆக வேண்டாமா? மனுஷன் 40-50 வயசுல செத்து போனா எதுக்கு டெவலப்மெண்ட் எனக்கு தெரியல. அதுக்காக நான் மாடர்ன் லைஃபுக்கு எதிரானவ இல்லை. தேவைதான். அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா மனுஷன் 40 தாண்டினதுக்கு அப்புறம் மரணம் அடைஞ்சிட்டானா என்ன பண்ண முடியும்? ஸோ எல்லாத்துலேயும் மனுஷனுடைய உயிரும் முக்கியம், மனுஷனுடைய உணர்வும் முக்கியம். அந்த உணர்வும் உயிரும் இருந்தாதான். ஏன்னா மனுஷனை சுற்றி தான் இன்னைக்கு நாடு. ஒரு சிங்கத்தை சுற்றியோ ஒரு புலியை சுற்றியோ என் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கற்பாம்பூச்சை வச்சியோ இன்னைக்கு உலகம் இல்லை. 6 அறிவு எவனுக்கு இருக்குதோ அவன் தான் நாட்டை ஆள்றான். 5 அறிவு விளங்க நாட்டோட பிரதமரை உட்காருன்னு சொல்லிட முடியாது, நாட்டோட சிஎம்மா உட்காருன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கடவுளுடைய படைப்புல பிரம்மாண்டமான படைப்பு, அதிசயமான படைப்பு மானிட பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு பெரிய அவ்வையா சொன்னாங்களா? சொல்லலையா? அப்ப நம்ம லைஃப் ஸ்டைல நமக்கு தகுந்தது போல நாம பயன்படுத்திக்கிட்டதால வந்த ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கலாம். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிபி அண்ட் சுகர். அப்போ அது போலதான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மன மாற்றத்தின் அடிப்படையில தான் இவ்வளவு பெரிய ஒரு விளைவுகளை கொடுக்க வேண்டிய நிலை நமக்கு வந்துடுச்சு. ஸோ கடவுளுக்கு கண்ணு இருந்தும் காது இருந்தும் நம்ம பிரச்சனைகளை பார்க்கல அப்படின்னு நாம நினைக்கிறோம். நாம பார்த்தா கடவுள் பார்ப்பாரு, நாம பார்க்கலன்னா கடவுள் பார்க்க மாட்டாரு. லைக் எ மிரர் சொல்லியிருக்கேனா இல்லையா? கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க உங்க உருவத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அசைஞ்சா அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய உங்க உருவம் அசையும். நீங்க நின்னா அது நிற்கும். ஸோ கடவுளும் அப்படிதான். நீ எதை கையில எடுக்கிறையோ அதை அவர் கையில எடுப்பார். அப்ப எதை கையில எடுக்கணும்னு முடிவு பண்றது நீயா இருக்கணுமே தவிர வேற ஒருத்தர் இதை எடுன்னு சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நடைமுறை என்ன தெரியுமா? அவன் ஜெயிச்சான், அவன் இதை கையில எடுத்தான், நான் கையில எடுத்தேன், ஆனா நான் தோத்துட்டேன், அவன் ஜெயிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு தேவையானதை அவன் எடுத்தான். உனக்கு தேவையானதை நீ எடுத்திருந்தா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருந்திருப்ப. அப்ப நாம செய்த பல விஷயங்கள் தான் இன்னைக்கு எதிர்வினையை ஆற்றிக்கொண்டு உள்ளது. அப்போ அடுத்தவனை எதிர்க்கணும் அப்படின்னா நீ எமோஷனல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க.
அவனை எதிர்க்கவே முடியாது. அவன் எரிமலை. அவனை தகர்க்கணும் அப்படின்னா இன்னொரு எரிமலையால மட்டும்தான் முடியும். அந்த எரிமலை அவனை விட பலமான எரிமலையா இருக்கணும். அப்ப யாரு? கடவுள் தானே. இப்ப யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரே ஒரு ஸ்மைல், ஜஸ்ட் லைக் லீவ் இட், அவ்வளவுதான். கடவுளே நீ பார்த்துக்கோ சொல்லக்கூடாது. நீங்க சொன்னா கடவுள் கேட்க மாட்டாரு. நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு மட்டும் போயிடுங்க, அவர் கேட்பார். ஏன்னா கடவுளுக்கும் மனுஷனா இருக்கக்கூடிய நீங்களே உங்களுக்கு இவ்வளவு ஈகோ இருக்கும்போது கடவுளுக்கு ஈகோ இருக்கக்கூடாதா? ஆனா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ஈகோ இல்லை. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சிகள் பண்றேன். ஒன்றும் இல்லை, பையன் சொல்றத அப்பா கேட்க மாட்டாரு. ஏன்னா நீ என்னோட பையன், நீ சொல்லி நான் கேட்கணுமா? நிறைய வீட்டில் அப்பாவுக்கும் பையனுக்கும் இந்த பிரச்சனை வருதா இல்லையா? அப்பாவுக்கு பொண்ணுக்கும் கூட நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். ஆனா அப்பாவுக்கு பையனுக்கும் எந்த விஷயமும் ஒத்து போகாது. ஒரு சிங்கமும் ஒரு பாம்பும் ஒரு சிறுத்தையும் இருந்தா என்ன இருக்குமோ, கீரிப்பிள்ளையும் இருந்தா எப்படி இருக்குமோ, அதுங்க அடிச்சுக்குங்க, இவங்க அடிச்சுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இந்த ரீசன் தான். அது போலதான் கடவுள்கிட்ட, இத பார் எனக்கு ஒரு பிடிக்கல அதனால முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. படைச்சவன் நானு, நீ எனக்கு அறிவுரை கொள்றியா? கடவுளுக்கு நிறைய இடத்துல கொஞ்சம் ஈகோயிசம் இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுளோட கணக்கை பார்த்து உங்க வாழ்க்கையில நீங்க கணக்கு போடுங்கன்னு. ஆனா அது யாரும் செவி சாய்க்கல. என்ன வேணும்னு சொல்லி கேட்காதீங்க, என்ன செய்யணும்னு கேளுங்க அவர்கிட்ட. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்காதீங்க. நான் என்ன செய்யணும்னு என்னைக்கு நீங்க கேட்கறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். என் பிள்ளை பாரு, இவ்வளவு அனுபவம் இருந்து என்ன வேணும் என்ன செய்யணும்னு கேட்குது. ஆனா இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஒரு நாள் கூட என் குழந்தை கேட்டதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய உங்களால வாழ முடிஞ்சா நீங்க தாங்க உங்க குடும்பத்திலேயே முக்கியமான ஒரு ஆளா வருவீங்க. எதிர்த்து நின்று சண்டை போடுறதை விட்டுட்டு வாழ்க்கைய வாழ்வதற்கு என்ன தேவை இருக்கோ அதை அவர்கிட்ட கை கட்டி வாய்ப்பத்தி நின்று கேளுங்க. எது நடந்தாலும் உன்னுடைய அனுமதி இன்றியா என் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு அவரையே கேள்வி கேளுங்க. அப்போ எது நடந்தாலும் சரி, உங்க காலை பிடிச்சி இழுத்து உங்களை கீழே தள்ளி துன்பப்பட வச்சாங்களா, என்னால பல்லு மூக்கு உடைஞ்சுதா, ரொம்ப சந்தோஷமா எழுந்திருச்சிருங்க. ஏன்னா நடக்க வேண்டிய ஒரு தண்டனை இவனால நடந்துச்சு. நடக்க வேண்டிய ஒரு தண்டனை, திஸ் இஸ் அ பனிஷ்மெண்ட். என்னைக்கோ செய்த தப்புக்கு இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் உனக்குள்ள இன்னைக்கு கடவுள் கொடுத்தாரு, அவ்வளவுதான். நான் ஒரு 1 வீக் முன்னாடி கால் வலி, பயங்கர வலி, அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தேனே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜஸ்ட் 2 நாளில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால சரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் எனக்கும் விஷ்ணு சாய்க்கும் வந்தது. நான் வேகமா நடப்பேன், அவர் கொஞ்சம் ஸ்லோவா நடப்பாரு. அப்ப நான் சொல்றேன், வேகமா நடப்பா, 40 நிமிஷத்துல 5000 கவுண்ட் பண்ணணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆனா நீ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்லயே நீ இப்படி டல்லா உட்காந்தா என்ன அர்த்தம்? நீ வெயிட், நானாவது 5-6 கிலோ, நீ கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் அளவுக்கு நீ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு திடீர்னு சட்டன் கோவம் வந்துச்சு. இதை பார், இனிமே நான் வாக்கிங் வரவே மாட்டேன், இனிமே உன் உடம்ப நீ காப்பாத்திக்கோ, இதுக்கு மேல என்னால கத்த முடியாது, இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே தான்
அன்னைக்கு ஈவினிங் மேலே எனக்கு கால் ஒரு அடி எடுத்து வைக்க கூட முடியல. நானும் யோசிக்கிறேன் என்னடா இது, என்ன இந்த காலுக்கு அவ்வளோ தூரம் வலி பிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, காலு குடையுது, நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கடைசியில் கடவுள்கிட்ட என்ன சாயப்பா நான் தப்பு பண்ணேன்னு அவர்கிட்ட கேட்குறேன். என் கால் வலியை சரி பண்ணுன்னு அவர்கிட்ட கேட்கல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறேன். விழணும் அடிக்கணுன்றத ஓகே கர்மா, அதனாலயா இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே நமக்கு தோணும். அவர்கிட்ட கேட்க தான் தோணும். இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரியே ஒரு இது. அதுக்கப்புறம் தான் கான்வர்சேஷன் டக்குன்னு வந்தது. இல்லை லாஸ்ட் டே தான் இது, இனி நடக்க மாட்டேன். நாம சொன்ன வாய் கொழுப்பு நம்மளையே வந்து தாக்குச்சுன்னு உன்னை சாய்ப்பாட சொன்னேன். இனிமேல் நான் நெகட்டிவாக எதையுமே நான் பேச மாட்டேன், நான் டென்ஷன் ஆக மாட்டேன், கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணும்போது தான் கடைசியில் சாய்ப்பா சொல்கிறாரு, ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடு அப்படின்னு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து உடனே ஐஸ் கியூப் எடுத்து ஒத்தடம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த சில மணி நேரத்தில் அந்த வலி எனக்கு சுத்தமாக குறைஞ்சது. அடுத்த நாள் வலி எங்கன்னே தெரியல. அப்போ என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட உரிமையோட கேட்கும்போது பதில் தருகிறார். என் கால் வலியை சரி பண்ண மாட்டேன்றார். நான் என்ன பண்ணணும், எதனால் இப்படி நடந்துச்சுன்னு நம்ம கேட்கும்போது தான் நாம் ஏதாவது ஒரு பைத்தியகாரத்தனமான வேலை பண்ணியிருப்போம் இல்லையா, நான் பண்ண மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நிறுத்தும்போது நம்ம ஓஹோ இதுக்குத்தானா, இந்த வார்த்தை சொன்னதுக்கு தானா அப்படின்னு. அப்போதான் விஷ்ணு சாய் ஒரு வார்த்தை சொன்னார், இப்படி தான் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு. அதான் சொன்னார், நீங்கள் சாய்ப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, ஸோ உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு. நான் அடிக்கடி சொல்லுவேன்னா வார்த்தைக்கு உயிர் இருக்குதுன்னு. ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் பேசுகிறதால அப்படின்ற மாதிரி. நான் இதுதான் லாஸ்ட் வாக்கிங்னா நம்ம அப்படியே விட்டுற போகிறோம், அந்த நேரத்தில் கொந்தளிச்சிட்டோம், அது கூட தப்புன்றார். யோசிச்சு பாருங்க, சின்ன ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடோட இருந்தாதான் நாம இந்த கலியுகத்தில் வாழ முடியும். 100 வயசு வாழணும். அந்த அம்மா பாருங்க, நான் சொன்னது எங்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 60 முடிச்சிடுறேன். 60 பிளஸ் ஆன அம்மா திடீர்னு வந்து இப்படி என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸு அது இதாகி அதுக்கப்புறமா அவங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சாய்ப்பாட டிவோட்டி, அவங்க வந்து என்னம்மா பண்ணுறீங்க, என்னம்மா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இருமா காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காஃபி போடும்போது, நம்ம அன்பே சாய் 12 மணிக்கு பப்ளிஷ் பண்ண உடனே அவங்க காஃபி போடுற நேரத்தில் அந்த அந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரம்மா தான் நம்ம அன்பே சாய் அம்மா, அவங்க வந்து ஆடியோ கேட்கும்போது, இவங்க காஃபி போட்டுகிட்டே இருக்காங்களாம், உன்னோட உடல் ஆரோக்கியம் அடுத்த 8 நாளில் தீரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோமா. பேச அவங்க வந்து காஃபி கொடுத்ததுக்கப்புறம், யாரு என்னது என்ன சாமியார் பேசுகிறாரு அப்படின்னு. இல்லைம்மா சாமியார்லாம் இல்லை, நம்ம பையன் பேசுகிறான், நம்ம பையன்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சாய்ராம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எங்கே போனாலும் உரிமையாக என் பையன் என் புள்ளன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய பொண்ணுகிட்டையும் என்னுடைய மருமங்கிட்டையும் என் புள்ள இருக்கிறான், அவன் என்னை காப்பாற்றுவான், எதனா தூக்கி போட்டு போயிடுவான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி இது மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் வந்து அவங்க அந்த ஆடியோவை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்கிறோம், எமோஷனல் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நம்ம தான் பயங்கரமாக சொல்லிக்கிட்டே இருப்போமே. சொல்ல அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, சரி வாழ்நாள் முடிஞ்சிடுச்சு, இனி இந்த மாதிரியான விஷயங்களாவது கேட்டுக்கிட்டே செத்து போயிடலாமே அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்போ வீட்டில் இருக்கிற பசங்க, மாமா செக் பண்ணிட்டு போயிடலாம், டாக்டர் வந்து வர சொன்னார்னும் போது தான் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்ஸில் 30 to 40% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது.
ஸோ வந்து டேப்லெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலான்னு சொல்லி ஒரு 15-16 டேப்லெட்டோ போட வேண்டிய இடத்துல ஒரு 3-4 டேப்லெட் குறைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கோ 2ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ டைமிங் ஒவ்வொரு மாதமும் நான் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன் தம்பி அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்க 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 அவ்வளவு இனிமையாக இருக்குது. ஸோ அற்புதத்திலும் அற்புதம், அதிசயத்திலும் அதிசயம் அன்பே சாயில நடக்குது. ஸோ நீங்களும் தயாராக இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா. ஓம்